சேலத்தில் மிக பிரம்மாண்டமாய் ஜிவிஎஸ் கிளப் அண்ட் ரெசார்ட்ஸ் இயற்கை எழில் கொஞ்சம் மலைகளுக்கு நடுவே உலக தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தங்கும் விடுதிகள், மிக நீளமான நீச்சல் குளம் மற்றும் 4 புறமும் மலைகளால் சூழப்பட்ட பசுமை நிறைந்த பள்ளத்தாக்கு, எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென புல்வெளியுடன் கூடிய எல்லா விதமான ஐஃபை வசதிகள். வாருங்கள், உங்கள் இன்ப சுற்றுலாவிற்கு ஏற்ற சரியான இடம் ஜிவிஎஸ் கிளப் அண்ட் ரெசார்ட்ஸ், உடையார்பட்டி, சேலம். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இளைஞர்களுக்கு என்ன செய்திருக்கிறாள் உதயநிதி, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்குவோம். விளையாட்டுத்துறைக்கு இப்ப நிறைய பண்ணிருக்காரு மேடம். அதெல்லாம் ஒன்னொன்னா பட்டியலிட்டோம்னா ஒரு நாள் ஃபுல்லா சொல்ல கூட முடியாது. நிறைய சொல்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்ப என்னன்னா, அப்போ கலைஞர் ஒரு கிராம வாரியா விளையாட்டு இருக்குன்னு பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து அப்போ பண்ணாரு. அதே ஃபார்முலாவை உதய பண்றாரு. ஒவ்வொரு கிராமத்துலயும் விளையாட்டுத்துறை விளையாட்டு பிள்ளைகளை உருவாக்கி அவங்கள ஸ்டேட் லெவலுக்கு கொண்டு போய் இந்தியா லெவலுக்கு கொண்டு போய் உலக லெவலுக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றாரு. கண்டிப்பா அது தேவை, முக்கியமா தேவை. நிச்சயம் நிறைவேறும். அந்த இதெல்லாம் நிறைவேறிச்சு. இன்னைக்கு இந்தியா லெவல்ல நிறைவேறிச்சு. எந்த மாநிலத்துல அது போல பண்ணலையே. நம்ம மாநிலம்னு பார்த்தா நம்ம மாநிலத்துக்கு கம்மி விளையாட்டுத்துறைக்கு விளையாட்டே சம்பந்தமா இல்லாத உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, அந்த மாதிரி ஜார்க்கண்டுக்கெல்லாம் அதிக நிதி கொடுக்குறாங்க. ஆனா கூடுதல் நிதி அதே போல விளையாட்டுத்துறைக்கு நீ தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்கன்னா எங்கேயோ போயிடும். விளையாட்டுத்துறையில உலக லெவல்ல ஆயிடும். நிதியே கம்மியா இருக்குது. இருந்தாலும் இவங்க விடாப்பிடியா நம்ம மாநிலத்தை முன்னிலை கொண்டு வந்துட்டாங்க விளையாட்டுத்துறையில. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யங்ஸ்டருக்கு அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஃபர்ஸ்ட் ஒரு விளையாட்டு அமைச்சராக இருக்கும் போது ஆக்சுவலி நம்ம கார் ரேஸ்லாம் நாங்கள் டிவியில் பார்த்தது தான். அது லைவாக பார்த்ததா கிடையாது. அது நம்ம சென்னையில் நடக்கும்போது அது ஒரு இந்தியாவோட ப்ரைடாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆக்சுவலி அது அவங்க எங்கே வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அதை எடுத்துகிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணது அது பெரிய ஒரு சக்ஸஸாக தான் நான் அதை பார்க்குறேன். அதுக்கப்புறம் இப்போ அவர் டெப்டி சிஎம் ஆனதுக்கப்புறம் அவர் விளையாட்டு அமைச்சராக இருந்து இப்போ டெப்டி சிஎம் ஆனதுக்கப்புறம் இன்னும் யங்ஸ்டருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. அப்கமிங் கவர்மெண்ட்ஸ் டிஎன்பிசி எல்லாத்துக்கும் நிறைய ஓப்பனிங் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது முன்னாடி பண்ணதெல்லாம் பார்க்கும்போது இப்போ அவருக்கு நிறைய எங்களுக்கு யங்ஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுவாருமே எங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோ கிரவுண்ட் கட்டி கொடுத்துக்கிறாரு. அது இல்லாமல் பக்கத்து சுற்றி இருக்கிற ஏரியாலலாம் கிரவுண்டு எல்லாருக்குமே கட்டி கொடுத்துக்கிறாரு. அவங்க ஏரியால பெரிய கிரவுண்டு எல்லாமே கட்டி கொடுத்துக்கிறாரு. டோர்னமெண்ட் வேற கனெக்ட் பண்ணியிருக்காங்க சண்டே. அதுவும் நடத்துறேன்னு நினைக்கிறாங்க. அண்ணன் தான் வரேன்னு சொல்லி இருக்குது அவருக்கு. இளைஞர்களுக்கு விளையாட்டுத்துறை மீன்பத்திரி நிறைய பண்றாப்புல. விளையாட்டுத்துறைக்கு இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டே கிடையாது. இப்போ நாங்கள் கேட்டதுக்கு எங்களுக்கு ஒரு கிரவுண்ட் அமைச்சர்னு சொல்லியிருக்காப்புல எம்எல்ஏ மூலியமா. ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கான பொருள்லாம் தரப்புல, ஜிம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காப்புல எங்களோட பகுதிகளுக்கு. ஒரு ஃபாஸ்ட்டாக இருப்பாங்கல்ல, இல்லை எப்பவுமே யூத்துன்றவங்க எப்பவுமே யூத்து தேடி தான் போவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு தான் போவாங்க. அடுத்த தலைமுறைன்றது விதைக்கிறது தான். ஸோ அதனால் அவர் இளம் தலைவர்ன்றதுனால அவர் பின்னாடி சொல்கிறாங்க. பேர் எதிர்கட்சியாக இருக்கவங்க இது கொஞ்சம் பொறாமையில் இருக்காங்க. அடுத்த கட்சி இன்னும் அப்படியே 75 ஆண்டு கடந்து இன்னும் போகும் அப்படின்றது அவங்களால ஜீர்ணிக்க முடியல. அதுதான் உண்மை. அதனால் மற்ற கட்சிக்கு இந்த அடுத்த இது இலக்கு இல்லை. ஏன்னா அவங்க எப்படி யார் என்னன்னு தெரியாது, யாரை நம்பி போவாங்கன்னு தெரியாது. இங்கே அப்படி கிடையாது. ஒரு குறிக்கோள் இருக்குது, ஒரு பாதை இருக்குது. அடுத்தது இவங்க தான் இவங்க அந்த ஒரு இது இருக்கனால, கோட்பாடு இருக்கனால திமுக என்னைக்கும் இருக்கு. எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண வளர்ச்சி தான். ஸோ நத்திங் நியூ. பட் எங்க இருக்கிறதுனால லைக் நியூ ஸ்கீம்ஸ் அண்ட் பீப்புளுக்காக நல்லா பண்ணுவாருன்னு நம்புறோம் அப்கமிங்ல. தமிழ்நாட்டில் இந்த விளையாட்டுத்துறை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இலாக்கால அது ஒரு துறை அப்படிங்கிற அளவுல தான் அது பேசப்பட்டுச்சு. ஆனா அவரு அந்த துறைக்கு அமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு இன்னைக்கு அந்த துறை ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம். கிராமம் தோறும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுக்கறதாக இருக்கட்டும், அதே போல மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல இந்த மைதானங்கள் அமைக்கிறது, விளையாட்டுக்கு ஸ்டேடியம்ஸ் கட்டுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. விளையாட்டுத்துறை அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அளவுல ஒரு துறையா இன்னைக்கு மாறி இருக்குன்னு சொல்லலாம். அந்த செஸ் ஒலிம்பியாடு நடத்தினாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சோ இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, தமிழ்நாட்டை இந்திய அளவிலேயே இந்த விளையாட்டுத்துறையில ஒரு முன்னணி மாநிலமாக உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பா அது என்ன ஒரு ஆட்சி குறைந்தபட்ச இந்த நாட்களிலேயே அதை செயல்படுத்தி ஒரு மிக உயர்ந்த ஒரு இடத்துக்கு தமிழ்நாட்டை கொண்டு போவாங்கிற நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விளையாட்டுத்துறைன்னு ஒரு துறை இருந்ததே
உதயநிதி ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த செஸ் போட்டியாக இருக்கட்டும், அந்த கார் பந்தயமாக இருக்கட்டும், இப்பயும் அது சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு துறை இருக்கு, அதால பல நன்மைகள் இருக்குன்றதே அவருக்கு பிறகுதான் இப்படி ஒரு துறை இருக்கிறதே தெரியும். ரொம்ப பெஸ்ட். அந்த ஃபார்முலா ரேஸ்லாம் பார்த்தது கூட இல்லை, எல்லாம் டிவியில் பார்த்துக்கோம் நாங்கள். அது எவ்வளோ பெனிஃபிட்டு பசங்களுக்கு விளையாட்டுன்றதுல பெனிஃபிட்டு. அதனால எல்லாருமே எல்லா இன்டர்நேஷனல் லெவலுக்கு போவாங்க எல்லாம் விளையாட்டுல. அது நம்பிக்கை எனக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லது பண்றாருங்க. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல. இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. ஸ்போர்ட்ஸ்ன்றது குழந்தைங்க இருந்து பெரியவங்க வாலிப பசங்க வரைக்கும் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. இப்ப ஸ்போர்ட்ஸ்னா தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ரொம்ப நல்லது இருக்குது. அது வரைக்கும் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். விளையாட்டு துறைன்னு ஒண்ணு இருந்ததா தெரியாது. இப்ப இவர் வந்ததுனால கார் ரேஸ் நடந்தது, டென்னிஸ் போட்டி நடந்தது, எல்லாமே நடந்தது. இப்போ எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்தியாவிலே எங்கேயும் நடக்காதெல்லாம் இங்க நடந்திருக்கு. அதனால மீண்டும் அவர் முதலமைச்சராக வந்தா இன்னும் நிறைய செய்வார். நிறைய இருக்கு. இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் என்னதான் பசங்களுக்கு திறமைகள் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்ல அவ்வளோ எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க போய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புறக்கணிச்சிருவாங்க. இப்போ இவர் வந்த பிற்பாடு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து நிறைய விளையாட்டு பசங்க, ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய பசங்க வந்திருக்கானுங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருநங்கைகளா இருக்கட்டும், திருநங்கைகளுக்கான திட்டமா இருக்கட்டும், ரேஷன் கார்டு கொடுத்திருக்காங்க. அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் இதுவரைக்கும் இல்லாத அளவுல தமிழகத்துல இப்ப பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா 30 லட்சம் 50 லட்சம் 3000 கிடைக்குமான்னு பார்த்த அந்த விளையாட்டு வீரர்களா இன்னைக்கு அசால்ட்டா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரோட மைதானம் சேப்பாக்கம் மைதானத்திலேயே அடிக்கடி ஸ்போர்ட்ஸ் வைக்கிறாங்க. அந்த கடைசியா கூட ஒரு நிகழ்வு வச்சிருந்தாங்க. 30 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அந்த குடும்பமே இன்னைக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கு தமிழ்நாட்டுல. ஆகா, நம்மளும் நீங்க பாத்தீங்கன்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் இப்படிதான் இருக்கு. ஸ்போர்ட்ஸை மறந்துட்டாங்க. ஆனா முதல் முறையா இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்படுத்த பிறகு பல்வேறு கோணங்கள் அவர் யோசிச்சு, இன்னும் பாத்தீங்கன்னா 3 வேளை சோத்துக்கு கூட திண்டார ஒரு மக்கள் கலைகள் அவங்கள்ட்ட இருக்கும், போராட்ட குணங்கள் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் திறமைகள் நிறைய இருக்கு. அதை வெளிக்கொண்டு வரும் விதமா நிறைய அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கான பதக்கங்கள் மட்டுமல்ல பணமும் கொடுக்கறாங்க. 3 வேளை உணவு இல்லையா, கரெக்டா அவங்களோட நல்ல தேர்ந்தெடுக்கிறாங்க. வீரர்களை தேர்ந்தெடுத்து தேர்வு குழு வச்சு அதை தான் கட்சியை சார்ந்தவங்க மட்டும் கிடையாது, எந்த கட்சியா வேணாலும் இருந்திருப்போம், எந்த ஜாதியா வேணாலும் இருந்திருப்போம், எந்த மதமா வேணாலும் இருந்திருப்போம், திறமை இருக்கா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலும் திறமையை தேடி ஆய்வு செய்து அதை ஆதரிச்சு ஊக்கப்படுத்தி அதை உலக அறிய வைக்கிற ஒரு உண்மையான ஒரு செயலை செய்யறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கேட்கலாம் வாங்க. இந்த மாதிரி கொங்கு கல்வி நிலையத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டீச்சரா இப்ப பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சரா வந்ததுல இருந்து ரொம்ப விளையாட்டுத்துறை ரொம்ப ஒரு முன்னேற்றம் கண்டிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தைகளும் ரொம்ப ஆர்வத்தோட கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த முதலமைச்சர் ட்ரோஃபி அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கொண்டு நிறைய ஆர்வத்தை தூண்டிட்டு இருக்கிறாங்க. சுவர் இருந்தாதான் சித்திரவடைய முடியும்னு சொல்லுவாங்க. அப்படி நமக்கு சுவரா இருக்கிற நம்ம உடல் வலிமையா இருக்கணும்னா விளையாட்டுல எல்லாருமே ஒரு சிறந்த ஒரு இடத்துல இருக்கணும். அதை இவர் விளையாட்டுத்துறை அமைச்சரா வந்ததுல இருந்து ஒரு நல்ல ஒரு குறிக்கோளை நோக்கி போயிட்டு இருக்குது விளையாட்டுத்துறை. அவருக்கு ரொம்ப எங்களோட வாழ்த்துக்கள். இன்னமும் சிறப்பா செய்யறதுக்கு நல்லா பண்றாருக்கா. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தே 4-5 ஈவெண்ட் இங்க நான் நேரு ஸ்டேடியத்துல நான் போய் பார்த்தேன். நான் ஸ்போர்ட்ஸ் மேன் தான். நேஷனல் கிரிக்கெட் ஹாக்கில இருந்திருக்கேன். அதனால நான் அடிக்கடி இங்க போவேன், ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம் போவேன். முன்னத்தை விட இப்ப அதிகமா கண்டென்ட், இப்ப அதிகமா இப்ப இங்க கார் ரேஸ் நடத்தினாங்க, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இங்க நேஷனல் ஒரு 4 இது இப்ப இங்க நடத்திருக்காங்க. இங்க அவர் இதுல இப்ப நிறைய நடத்துறாங்க. இன்னமும் இப்ப நிறைய இது கண்டென்ட் பண்றன்ற மாதிரி அவர் வந்ததுனால இன்னும் நிறைய இது பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப நல்லா இது ஸ்போர்ட்ஸ் நல்லா இது பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆனாரு, அதுக்கப்புறம் அமைச்சர் ஆனாரு. அந்த அமைச்சராகி அந்த இன்னைக்கு இந்தியாவிலேயே இந்த விளையாட்டு துறையில இன்னைக்கு காத்தால கூட ஒரு டிவியில பார்த்தேன். ஒரு பொண்ணு ஒரு சிறுபான்மை பொண்ணு 3 தங்கப்பதக்கத்தை வென்றுட்டு வந்திருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, அதுவும் அவங்க அப்பாவும் எங்கள்கிட்ட பணமெல்லாம் கிடையாது, நாம போய் அவர்கிட்ட இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டோம், அவர் கொடுத்த 1.5 லட்சம் ரூபா நிதியில தான் நாங்க போய் இவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சுட்டு வந்திருக்கோம்னு சொல்லி இந்தியாக்கே பெருமையை சேர்த்து கொடுத்துருக்குது அந்த பொண்ணு. அதை அனுப்பியது மரியாதைக்குரிய நம்முடைய உதயநிதி அவர்கள். அந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு இன்னைக்கு விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், இந்த இதெல்லாம் நடத்துற கார் ரேஸ் எல்லாம் இருக்கட்டும், உலகத்தரத்திலே இந்தியாவையும் தாண்டி ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு வரக்கூடிய அளவுக்கு அவருடைய உழைப்பு இருக்குது. உள்ளபடியே பாராட்டு, உள்ளபடியே வாழ்த்து. இன்னும் அவர் மெல்மேலும் வளரணும். இது ஸ்டெப் தான்.
இது வந்து துணை முதல்வர்ன்றது ஒரு ஸ்டெப் தான். அடுத்து இன்னும் மென்மேலும் அவர் வரணும், இன்னும் முதல்வராக வர வேண்டும். இந்த நாட்டுக்கு, இந்த இளைஞர்களுக்கு, இந்த தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மக்களுக்கு இன்னும் அதிகமா உழைக்கணும், உழைப்பார். அந்த நம்பிக்கை வந்து இருக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளையாட்டு இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. நிகழ்ச்சி சென்னையில் நடக்காம இருந்தது, நிறைய நடக்குது, நிறைய நடந்துட்டு இருக்கு, நிறைய தெரியுது. இன்னும் வளர்ச்சியை கொண்டு வருவார். அதாவது விளையாட்டுத்துறையில் நல்ல முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ இந்த துணை முதல்வருக்கு அவரோட வேகம் இன்னும் அதிகமாக இருக்கு, நல்லா கொண்டு வருவார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அவர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரா பொறுப்பேற்றதுல இருந்து அந்த துறையை வந்து இன்னைக்கு உலகமெங்கும் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறையை வந்து தலை சிறந்த துறையா வந்து எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாரு. அதுல எண்ணற்ற குழந்தைகள் வந்து இன்னைக்கு பயனடைஞ்சிருக்கிறாங்க. விளையாட்டு வீரர்கள் வந்து ஒருத்தர் 2 பேர் கிடையாது. ஏதோ ஒரு குக்கிராமத்துல ஒரு சுப்பனுக்கு பிறந்த குழந்தை வந்து இன்னைக்கு உலகளவுல வந்து பல போட்டிகளுக்கு பங்கு பெறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் உதயணன் சொன்னா அதுக்கு மிகையாகாது. அவங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கறது மட்டும் இல்லாம நிதியுதவி கொடுத்து அவங்க போக்குவரத்து செலவுகளை ஏற்று எண்ணற்ற உதவிகளை வழங்கிட்டு இருக்கிறாரு. அந்த குழந்தைகளின் சார்பாகவும் அந்த விளையாட்டு வீராங்கனையின் சார்பாகவும் எதிர்காலத்துல இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ல மிகப்பெரிய பதக்கங்களை வாங்குறதுக்கு இன்னையிலிருந்து அவங்க பயிற்சி இருக்காங்க. அனைவரின் சார்பாகவும் தமிழ்நாட்டினுடைய செல்ல குழந்தையா இருக்கக்கூடிய அண்ணன் உதயனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் இன்னும் 100 காலம் வாழணும். இந்த ஏழை மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் பணிபுரியறதுக்காக காலமும் களமும் கழகத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது. அவர் இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்காரு இல்லைங்களா, தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா பார்த்துருக்காரு. பிளஸ் டெபியூட்டி சிஎம்மாவும் இருக்காரு. பரவாயில்ல, யங் பிளட் ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காரு. டீட்டெயிலா சொல்லணும்னா நம்ம ஊட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல இன்னும் கொஞ்சம் திட்டங்கள் கொண்டு வரலாம்னு தோணுது. மற்றபடி நல்லா பண்ணிருக்காரு. விளையாட்டுத்துறையே அவர் தான் கொண்டு வந்தாரு. அவர் வந்த பேர் தான் விளையாட்டுத்துறை தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது. விளையாட்டுத்துறையில் எல்லா விளையாட்டுலேயும் அவர் கலந்துக்கிறாரு. ஊக்கம் அதிகமாக கொடுக்குறாரு. அதனால் விளையாட்டுத்துறை மேலும் மேலும் அதிகமாக வந்துட்டே இருக்கு, மக்களும் கலந்துக்கிறாங்க. நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குமா. இந்த சென்னையில் கார் ரேசிங்கு இந்தியாவில் எந்த இதுவும் நடந்ததில்லை. தமிழ்நாட்டில் வச்சு நல்லா நட்டி காட்டினார் உதயநிதி. வருங்கால ஜென்ரேஷனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அது மாதிரிலாம் பண்றதெல்லாம் ஓகே தான். அண்ணனுக்கு வந்து இந்த இளைஞர்கள், பசங்க, குழந்தைங்க இந்த ஒரு பக்கம் அவர் ரொம்ப அன்பா இருக்காரு, பாண்டிங்கா இருக்காரு. ஏதாவது பண்ணணும், நம்ம மக்களுக்கு, நம்ம மக்கள் நல்லா வரணும், மேலே வரணும், நம்ம மக்கள் உலக அளவில் பார்க்கணுன்றது அவர் ரொம்ப குறிக்கோளா இருக்காருன்னு என்னோட ஒரு தாட்டா பார்க்குறாங்க. அது நம்ம சென்னையை வந்து ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய, திரும்பி பார்க்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையில் அது கொண்டு வந்திருக்காரு. அதாவது விளையாட்டுன்றது எல்லாருக்கும் ஒரு சமமானது தான். ஆனால் இவர் மட்டும் அது வந்து நம்ம சென்னை இந்தியாவில் எங்க இருந்தாலும் சென்னையை வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இது பெரிய விஷயம் தான். நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு ஒரு கார் ரேஸ் வைக்கிறது பெரிய விஷயம். அது எந்த ஊர்லயும் அந்த மாதிரி வச்சதே கிடையாது. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அது மக்களுக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அதை பற்றி. இனிஷியேட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து இப்போ அதுக்காகவே வந்து நிறைய விஷயங்கள் அவர் பண்ணார். ரோடு வந்து சரி பண்ணது, சைடில் இது பண்ணது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சரியாகிறதுங்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருதுன்னா அப்போது நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி மாறும் தானே. அட்லீஸ்ட் இந்த காரணத்துக்காக அது மாற்றலாம். ஸோ உலக நாடுகள் திருப்பி பார்க்க வைக்கிறதுக்கு அது ஒரு இனிஷியேட்டு. ப்ளஸ் நிறைய விஷயங்கள் அது அந்த ஒரு காரணத்துக்காக நிறைய விஷயங்கள் மாறவும் செய்யும். உங்களுக்கு அதை ஒரு நடத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் அவர் மாற்றினார். அது ஃபியூச்சரில் அந்த மாதிரி வந்தால் இன்னும் நல்லது தான். விளையாட்டுத்துறையில் மேம்பட்டு வந்து இருக்குது, நல்ல நிலையில் இருக்குது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நல்லது தானே சார். இது F1 ரேசிங் வந்து பெரிய விஷயம். அது வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பாங்க ரேஸு. நல்லது தானே சார். நம்ம சென்னை வந்து பாராட்டலாம் இல்லையா. நல்லது தான் பண்ணுறாரு அவர். இளைஞர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற உங்க கருத்து சொல்ல முடியுமா? இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னு கேட்டா இதுவரை யாரும் பண்ணதில்லை. அந்த இடத்துல இவ்வளோ கோடி செலவு பண்ணி மக்களுக்கு இது மாதிரி ஒரு கார் பந்தயம் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும் யாரும் இது வரைக்கும் நினைக்கல. அவர் பண்ணுறாரு. அதாவது மக்களுக்கு என்கரேஜ் பண்ணுறாரு. இப்படி பண்ணால் இன்னும் மக்களுக்கு இன்னும் நல்லது பண்ணணும், அவருக்கு ஒரு ஆசை வருது. இப்போ இந்த இப்போ கார் பந்தயத்தில் இன்னும் இது கூட இன்னும் அதிகம் பண்ணணும்னு ஒரு ஆசை வருது. இப்போ துணை முதலமைச்சர் ஆன பிறகு இன்னும் பண்ணணும்னு ஆசை வந்துனுக்குது. கண்டிப்பாக பண்ணுவார். பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அவர். அவர் துணை முதல்வராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அவர் விளையாட்டு துறையில பாத்தீங்கன்னா இன்னும் விளையாட்டு பள்ளியில பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மற்றும் அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கு வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாரு. இப்ப பேச்சு போட்டி பாத்தீங்கன்னா இளைஞரணி சார்பாக வந்து நல்ல திறமை உள்ள பேச்சாற்றல் மிக்கவர்களை விளையாட்டு பேச்சு போட்டிகள் வச்சு சென்னையில நடத்தினாங்க. அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து சிறப்பா செயல்படுத்தினாரு.
கண்டிப்பா விளையாட்டுத்துறையை பத்தி எனக்கு தெரியாது, நான் அதிகமா படிக்கல. ஆனா விளையாட்டை நம்ம பாக்குறோம், செய்தி பாக்குறோம், பேப்பர் பாக்குறோம். விளையாட்டுல மத்த இதுக்கு முன்னால இருந்தவங்களோட இவர் பெஸ்டா பண்ணிட்டு இருக்காரு. நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா நம்ம பையனும் படிக்கிறான், அவனுக்கு தெரியுது. எப்ப இது மாதிரி பண்றேன், அந்த விளையாட்டு கத்துக்கிறேன், இப்ப தான் நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம எம்எல்ஏ இருக்காரு, அதெல்லாம் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செய்ய போறோம். அவர்கிட்ட போய் லேப்டாப் ஏதாவது எழுதி கொடுத்தா கூட அவங்க பிஏ இருக்காங்க, எந்நேரமும் போய் சந்திக்கலாம். அவரை சந்திக்கலனாலும் அவங்க பிஏ இருக்கிறாரு, பாலாஜி இருக்காரு, அவங்கள போய் பார்க்கலாம். என்ன வேணுமோ எழுதிக்கிறாரு. எழுதி நம்மளுக்கு அவர்கிட்ட சொல்றாரு. அது அவர் ஒரு நிகழ்ச்சி மாரி வச்சு ஒரு 200 பேர் 300 பேர் 500 பேர் மொத்தமா சேர்த்து அதை செய்யறாரு. நாங்களும் எங்களை மாதிரி இப்போ எங்கெல்லாம் ஒரு 40 வந்துடுச்சு ஏஜ். எங்களுக்குலாம் அந்த ஏஜில் இருந்திருந்தா எங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சிருக்கும். நாங்களாம் ரொம்ப ட்ரை பண்ணோம் ஸ்போர்ட்ஸில். இப்போ இருக்கிற பசங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியா லெவலில் தமிழ்நாடு பேசுகிறாங்கன்னா அது முக்கியம். ஸ்போர்ட்ஸில் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கிறது காரணம் மாண்புமிகு டெப்டி சிஎம் அவர்கள் தான். அதனால ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறாரு. இன்னும் இந்தியாவிலேயே நம்பர் 1 இருக்குது இப்போ தமிழ்நாடு. இப்போ ஒலிம்பிக்ஸ் கூப்பிட்றாங்கன்னு வைங்களேன். இந்தியாவில் இப்போ நேற்று பார்த்தேன், ஒலிம்பிக்ஸில் அப்ளை பண்ணியிருக்காங்க யூஎஸில். ஒலிம்பிக்ஸ் இந்தியா நாங்கள் நடத்த போகிறோன்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கண்டிப்பாக அதிகமான மெடல்ஸ் அடிக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு அச்சாணி மாண்புமிகு அவர்கள் டெப்டி சிஎம் அவர்கள் அவர் அச்சாணி கொடுத்துருக்காரு இங்கே தமிழ்நாடுக்கு. கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது தமிழ்நாடுக்கு ஸ்போர்ட்ஸில். நம்ம தமிழ்நாட்டை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறாருன்னு அர்த்தம். அது ஆனால் தமிழ்நாட்டிலே இங்கே நடக்கலாம். செஸ் ஷோ இங்கே தான் நடந்தது, கார் ஷோவும் கார் ரேசிங்க தான் நடந்தது. ஸோ நம்ம ஒரு படி மேலே போகிறோம் எல்லா ஸ்டேட்டை விட. நல்லது பண்றவங்கள முக்காவாசிக்கு பேர் பிடிக்காது, கெட்டது பண்றவங்க தான் பிடிக்கும். அந்த மாதிரி இவர் எல்லாத்தையும் நல்லதான் பண்றாரு. எங்கேயோ நடந்தது ரேஸு, கார் ரேஸு, அதை எத்தனை நடத்தி காமிப்பேன். நான் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு காமிச்சு அதை எடுத்துன்னு இங்க டிவி திரையில ஓட விட்டார் பார், அவர் தான் துணை முதலமைச்சர். அதுதான் டிஎம்கே தலை எழுத்து. சொல்ற அவரை மிஞ்சிக்க ஆள் இல்லை. அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான், எவன் பண்ணாததெல்லாம் பண்றது இது இல்ல. இதுதான் செய்யறேன்னா இதுதான் செய்வாங்க. அதான் திராவிட மாடல், திராவிட இயக்கம். அதுதான் பக்கா திமுக. இளைஞர்களுக்காகவும் விளையாட்டுத்துறை சார்பாக இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களிலும் நல்லபடியாக செயல்படுகிறார். இளைஞர்களுக்கு முக்கியமா வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கறாரு. விவசாயம் பணம் இல்லாதவர்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யறாரு. அவரை நம்ம மறக்கவும் முடியாது. அது மட்டும் இல்ல, காலேஜ் பெண்களுக்கு வேலை இல்லைன்னா கூட வேலை வாங்கி கொடுக்க காலேஜ்ல சேர்த்து விடுறாரு, வேலையை வாங்கி கொடுக்கறாரு. அது வரைக்கும் நம்ம உண்மையிலே பாராட்ட வேண்டியது விஷயம் தான். இருக்கை தட்டுனா ஓசை வருவது போல துணை முதல்வரும் சேர்ந்து இந்த தமிழகத்துக்கு பல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வர்றாங்க. இன்னும் இந்த ஆட்சி மேன்மேலும் வளரணும்னு நாங்க ரொம்ப விருப்பப்படுறோம். அதே மாதிரி விளையாட்டுத்துறையிலையும் பாத்தீங்கன்னா நிறைய முன் உத்வேகத்தோட நிறைய செயல்படுறாங்க. ஏன்னா இப்படி செயல்படுறதுனால மாணவர்கள் கல்வியில மட்டும் கிடையாம விளையாட்டுலயும் இன்னும் ஈடுபாடோட அதிகமா என்ன செய்வாங்க அப்படின்னா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இது மாதிரி இன்னும் நல்ல பல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நாங்க எல்லாருமே விருப்பப்படுறோம். எப்பவுமே இந்த ஆட்சி இன்னும் மலரட்டும் அப்படின்னு எங்களோட வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். எம்எல்ஏவா பொறுப்பேற்ற நாள்ல இருந்து அவரோட தொகுதிகளில் பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சு முதன்மை தொகுதியா வச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி அமைச்சரா பதவியேற்ற நாள்ல இருந்து அவரோட துறை சார்ந்த விளையாட்டு துறையிலயும் சரி, இளைஞர் சார்ந்த துறைகளிலும் சரி நிறைய புதுசா நிறைய பண்ணிட்டு இருக்காரு. செஸ் ஒலிம்பியாக் நடத்தினது, நம்ம F1 கார் ரேஸ் நடத்தினது, இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. ஏன் இந்தியாலே நடந்தது கிடையாது. அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காரு. மேலும் அவர் இது மாதிரி நிறைய இளைஞர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எங்க பேர பசங்க இதுல விளையாட்டு இதுல கோர்ஸ்ல இருக்கிறாங்க. அதுக்கு நல்லா ஊக்கம் கொடுத்திருக்காரு, நல்லா இது செஞ்சிருக்காரு, நல்ல முன்னேற்றத்துல இருக்கு. இந்த ஏரியாவுக்கு நிறைய மகளிருக்காகவும் இளைஞர்களுக்காகவும் நிறைய உதயநிதி அண்ணன் பண்ணியிருக்காரு. நாங்கள் அவரை பார்த்துதான் அரசியல் எங்களோட இளைஞர்கள்லாம் நாங்கள் அவரை பார்த்துதான் ஓட்டு போடுறது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் எங்களுக்கு தெரியாது. எங்களை மாதிரி இளைஞர் வரும்போது தான் இந்த அரசியல் கட்சினா எங்களுக்கு என்னன்னு தெரியுது. நாங்கள் கிட்டத்தட்ட இந்த அரசியலில் கட்சியில் ஒரு 8-7 வருஷம் ஆகுது. அவருக்காகவும் அவரோட சிறப்பு பணிகள் அனைத்தையும் நாங்கள் பார்த்து தான் எங்களை நாங்கள் முழுசாக அர்ப்பணிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அண்ணன் உதயநிதி அண்ணன் சிறப்பா அவர் பணிகள் எல்லாம் சூப்பரா செய்யறாரு. எதிர்கட்சிகள்லாம் நல்லா பயங்கரமா பதில் சொல்றாரு. அவர் செய்யற செயலெல்லாம் சூப்பரா இருக்குது. இளைஞர்களுக்கு உறுதுணையா இருக்காரு. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த நிறைய விஷயம் செய்யறாரு. கிராமப்புறம் இளைஞர்களுக்கெல்லாம் நிறைய உதவிகளை செய்திருக்காரு. விளையாட்டுத்துறையில நம்ம இளைஞர்களெல்லாம் ஊக்குவிக்கிறாரு. ரொம்ப சிறப்பா வேலை பார்க்கறாரு. அடுத்து அண்ணன் தான் வருவாரு. 2026 திமுக ஆட்சி தான். சிறப்பாக தான் பண்ணியிருக்காரு இது வரைக்கும்.
எந்த குறையும் வைக்கல. அவர் வந்து இப்போ எங்களுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு எங்களுக்கு வந்தது அந்த மிக சிறப்பாக தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவருக்கு வந்து எப்போதும் எங்களுக்கு துணையாக தான் இருக்காரு. எங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எப்படி சொல்றது, எழுச்சி நாயகனா அந்த மாதிரி கூட சொல்ல வரலாம். அப்படி கூட எங்களுக்கு வந்து ஒரு வழிபாட்டாக தான் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. எப்பவுமே நாங்கள் இருப்போம், யங்ஸ்டர்ஸ் நாங்கள் இருப்போம். வரவேற்கத்தக்கது. இளைஞர்கள் தான் முன்னேற்றம் தான் நாட்டுடைய வளர்ச்சி அதிகமாகிடுது. வர வர இளைஞர்கள் தான் முன்னேற்றம் கொண்டு வரணும். அதுதான் முக்கியம். பெரியவனுடைய ஆசீர்வாதத்தோட பெருந்தாலும் முன்னேற்றம் வரணும். அவர் யங்ஸ்டருக்கு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமா சில்ட்ரன்ஸ் கூஸ்டுக்கு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸ்போர்ட்ஸ் முக்கியத்துவமா எடுத்து எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காரு. ஓவராலா கவர்மெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்து முதல்வரா அவர் வருவாருன்னு எதிர்பார்க்கப்படுது.